சூப்பரான சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல சூப்பரான டிஷஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க முடியும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சுண்டலை 5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் போல விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 2 தக்காளி, இதெல்லாம் பச்சையாவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதையும் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து நான் ஒரு கசகசா, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு முக்கியமான பொருள் இதுல சுண்டல், நல்லா வேக வச்ச சுண்டல் 1 கப் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கர்ல வச்சுக்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெயில கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்க உடனே பச்சை மிளகாய் தூக்கி அப்படியே போட்டுருங்க. பச்சை மிளகாய் போட்ட அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ரெடியா வச்சிருக்க மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலாலாம் போட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. நான் எனக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கிளறின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் போட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த பச்சை வாசனை போனோடனே இதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா போட்டுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் மசாலா தூள் இருக்கு, சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்ட அப்புறம் இப்போ ஏற்கனவே வேக வச்சு இருக்க தண்ணியும் சுண்டலையும் நான் இதிலே போட்டுக்கிறேன். வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதிலே குக்கரில் வச்சு 3 விசில் போட்டு எடுத்து வைத்தீங்கன்னா சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆச்சு. இது சாப்பாட்டுக்கு சுட சுட போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.